சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், ஒருவேளை ஒரு சின்ன வியாதி உங்களை பாதித்ததுனால இது கற்பனை பண்ணி பெரிய வியாதியா இருக்குமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ரிசல்ட் எப்படி வருமோ பயம். ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது, இந்த பிரச்சனை பெருசாகிட்ட என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது பயம். இந்த கடங்காரங்க வந்து நிற்பாங்களே, எப்படி பணத்தை கட்டுறது, இந்த பணத்தை கொடுக்க வழி இல்லாமல் இருக்குன்னு எவ்வளோ நாள் இந்த கஷ்டம் பயம். மனிதர்களை குறைத்த பயம். ராத்திரிலாம் தூங்க முடியல, ஏதோ ஒரு அப்படியே சொப்பனை வருது, காட்சிகள் வருது, ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தில் ஆரம்பிச்சிருக்குது. சிலர் அந்த பயத்தினாலே கவப்பட்டு அப்படியே நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. சிலருக்குள்ள இந்த பயம் அப்படி ஸ்லோவாக உருவாகிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே பயப்படாத, பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் ஆண்டவரே? இந்த தேவை இருக்குது, இந்த மாதிரி வியாதின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைன்றாங்க, வீட்டுக்குள்ளே இப்படி தானே இருக்குதுன்னு. நான் இருக்கல, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், அவ்வளோதான். அவர் யார் கூட இருக்கிறார் சொல்கிறவர்? சர்வலோகத்தின் ஆண்டவர். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவரால் கொடுத்து முடிக்க முடியாத பெரிய கடனும் இல்லை. 3 கோடி கடன் எல்லாம் அப்படின்ற நேரத்தில் ஆண்டவர் மாற்றி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. கேன்சர் வியாதியெல்லாம் இல்லாமல் பண்ணி இருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழி திறந்திருக்க எத்தனை சாட்சிகளை என் ஊழிய பாதையில் பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, நான் இருக்கல அவரை கூட. அதாவது இவர் கூட இருந்த பிரயோஜனம் இல்லைங்க, அவரால் முடிஞ்சது இவ்வளோதான், ஒரு லிமிட் இருக்குது, அவரால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்றனா இவ்வளோ யோசிக்கலாம். இவர் அப்படி இல்லை. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வலோகத்தின் ஆண்டவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன்னு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படி சொல்லுங்களேன். ஒரு தைரியம் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஒரு பலன் வரும் பாருங்க. ஏன்னா 1974 ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி ஊழியத்துக்கு அழைக்கிறார். எனக்கு பயந்தான், முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு நான் விரும்பலை. நிறைய பிரச்சனை, பாடு, இதெல்லாம் இருக்கும், கஷ்டம், நான் வரல ஆண்டவரேன்னு தான் சொன்னேன். அப்புறம் ஆண்டவர் நேரில் தரிசனமாகி, நீ எனக்கு வேணும், இந்த ஜனங்களை பாரு, இந்த மக்களை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ எனக்கு வேணும், உன்னை கொண்டு நான் செய்யணும்னு பேசினார். நான் பயப்படுறது ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் நேரடி ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஏசாயா 41 அதிகாரம் 8-16 வசனம் உனக்கு வாக்குத்தத்தமா தர்றேன், அதன்படி உன்னை நடத்துவேன்னார். நல்லது அந்த வசனம் வருது, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இப்பவும் நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் 50 வருஷம் ஆயிட்டு. 74 ஆண்டு வளர்ச்சியாரில் எத்தனையோ பாடு, பிரச்சனை, நெருக்கம், பயப்படுகிற சூழ்நிலை. அப்போல்லாம் ஆண்டு சொல்லுவார், நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், நீ பயப்படாத, கூட இருக்கிறேன்னு சொன்ன. ஆமா ஆண்டவரே, நீ பயந்தபடி ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றும் நடக்கலை. பிசாசு சும்மா பயமுறுத்துவான், நான் கூட இருந்து உனக்கு ஜெயம் தருவேன். இதுவரைக்கும் அப்படியே நடத்தி இருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார், விசுவாசிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போவே ஒரு தைரியம் உள்ளத்தில் வரும். நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் பாருங்க. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், இனி பயப்பட மாட்டேன், எதை குறித்து பயப்பட மாட்டேன். இந்த நான் பயப்படுகிற காரியத்தை நீங்கள் தலைகளை மாற்றி போடுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.